பையன் டேங்க்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்கான். வெரி குட். நான் விளாக அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ரோடையும் போட்டு தொலை மாட்டானுங்க. மேலே ஏற போகிறோம். பாரு எவ்வளோ சுகராக அப்படியே லொக்கேஷன் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வண்டியில் இருந்த லோடு வந்து கலண்டு சரிஞ்சிருச்சு. ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸல் சிஸ்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். இங்கே வாங்க சார், ட்ரெயின்லேயே வர மாட்டோம். இவர் தான் மிஸ்டர் யோகேஷ். நம்ம வந்து டயர் சேஞ்ச் விளாகு கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். வீடியோ கீழே இந்த ட்ரிப்பு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலான்ட்டு. வர வந்து பாண்டிச்சேரி வண்டி வாங்கினார். வண்டி வாங்கிட்டு பொங்கலுக்கே வந்து வரேன்டா, வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னவர். பொங்கல் முடிஞ்சிச்சு, ரிப்பப்ளிக் டே முடிஞ்சிச்சு, வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிச்சு, இந்த மார்ச் வந்துருச்சு. இப்போ தான் ஃபோன் அடிச்சிருக்காரு. இப்போ தானே பொங்கல் முடியுது. இப்போ தானே வண்டி வாங்கி 3000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. எவ்வளோ வண்டி வாங்கி 3000 கிலோமீட்டர்னா சென்னைக்குள்ளே 3000 கிலோமீட்டர் இல்லை, பாண்டிச்சேரி சென்னை பார்த்தீங்களா? பாண்டிச்சேரி டு சென்னை. நம்மலாம் பாண்டிச்சேரி போகிறதே ஒரு பிளானாக போடுவோம். அப்படியே டைம் கிடச்சா பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வருது. எவ்வளோ நேரம் வண்டியில் அமைதியாக தான் வந்தேன். நான் கேமரா ஆன் பண்ணிட்டு தான் கேட்கணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து வள்ளிமலை போகிறோம். இங்கேருந்து 115 கிலோமீட்டர். அது வந்து இப்போ ஆவடியில் இருக்கும். என்னோடய எக்ஸ்ட்ரீமை வந்து யோகேஷ் ரூமில் விட்டுட்டு அவரோட எம்டியில் போகிறோம். ஆக்சுவலி அவர் MT-1 வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. வ்ளாகை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப் ரீசெட் பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பையன் டேங்க்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்கான். வெரி குட். ஹில் ஸ்விட்ச். டைம் வந்து 6:38 ஆகுது. கிளம்பலாம். ஓகே. ஆஹா, பார்த்தீங்களா? வெயிட்டு கை பெட்ரோல் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாங்களாம் தெரியும்ல, அந்த பெட்ரோல் இண்டிகேட்டர் வந்து வேலை செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு எப்போவுமே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாகு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். ஆல்ரெடி டைம் 6:40 ஆகிடுச்சு. ஆமாம், 6 o'clock எடுக்கிறது பிளான். 40 minutes லேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன் யோகேஷ் ரூமுக்கு. வெல்கம் பேக் டு த விளாக். இங்கே பார்த்தீங்களா, ஏதோ டிராஃபிக் டேக் டைவர்ஷன். இந்த ரூட்டும் பல வருஷமாக நானும் பார்க்குறேன். இப்படியே தான் டைவர்ஷன்லேயே போட்டு வச்சுருக்கானுங்க. ரோடையும் போட்டு தொலை மாட்டானுங்க. எல்லாம் இதை பாருங்களா, லைனாக எல்லாம் லாரி மட்டும்தான் நிற்கிது. ஒரு காரு, ஒரு பஸ்ஸு. நம்ம ஏதோ கோவிலுக்கு போகிறதுனால இந்த பக்கம் வந்து ரூட் அடிச்சுட்டு இருக்கோம். என்னடா பண்ணி வச்சுருக்கானுங்க? என்னடா எங்கேயோ வரைக்கும் நிற்குது. மேப்பில் தீர்த்தாரு எம்மா தூரம் அடிக்குது. ஐயோ கடவுளே கைஸ், டிராஃபிக் எங்கேயோ இருக்குது. நம்ம ஷார்ட்கட் எடுத்து இப்படி ஏரியெல்லாம் பார்த்தேன். 1 கிலோமீட்டர் நம்மள எடுக்கிற மாதிரி இவங்களும் எடுத்துட்டு இருக்கேன். அதான் ஏதோ நாங்கள் பைக்கு வச்சுருக்கோம். பொறுமையாக ஒரு டிடி மேலே வரும். லாரியை இறக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. நீ தான்டா டிரைவரு, ஒன்றையை வச்சு தான்டா ஓட்டானும். நிஜமாலே இவனுங்க ஷார்ட்கட்டு தானே எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அதான் சொல்கிறேன்னே. அடா பாவீங்களா. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டியது வேண்டாம். பயப்படாதீங்க. வண்டி ஓனருக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். என் வண்டியை எங்கெங்கெல்லாமோ ஓட்டுறானே ரோட்டை தாண்டி. நானே அப்படி ஓட்டல வண்டி எங்கே எடுத்து போயிட்டு பாரு எவ்வளோ சுகராக அப்படியே. இது ரோடே கிடையாது. சரி, அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்குதுன்னா இப்படி வந்தா ஆப்போசிட்டில் வரீங்க. வண்டி திருப்பதியிலேருந்து வருது. நம்ம வேறு ஆப்போசிட்டில் ஏறி போகக்கூடாது. இங்கே போடுறடி எவ்வளோ பெரிய பஸ்ஸு. இந்த பக்கம் வேலைக்கு வரவங்க நினச்சி போகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே இந்த MRF
ஆமாம், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சுற்றி இருக்கும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அதான் போர்டு போட்டே வருது, எல்லாமே ஸ்டாஃப் பஸ் தானே, ஒரு ஏரியாவுக்கும் போர்டு போட்டே பஸ் விட்டுறாங்க போல. என்ன வைசரை போடு. நீ என்ன ஹெல்மெட்டே போடலையாடா? கைஸ், ஆக்சுவலி டிராஃபிக் என்னென்னா, அங்கே வந்து ஆக்சுவலி அதுதான் சர்வீஸ் ரோடு, அப்படி தான் வந்து போகணும். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹெவி ட்ரக்கில் வந்து ஏதோ இரும்பு ராடெல்லாம் வந்து வந்திருக்குது லோடு. அது வந்து லைட்டாக சரிஞ்சிருக்கு, வண்டி சரியில்லை, வண்டியில் இருந்த லோடு வந்து கலண்டு சரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரோடு பிளாக் ஆகி இப்படி திருப்பி விட்டாங்க ஃபுல்லாக. ஸோ காலங்காத்தால் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான், இங்கே மேலே ஏறிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் முடிஞ்சிடும். ஓ, காரை ஏற்ற தெரியாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டாங்கடா இவனு. ஸ்லோப்பில் ஏற்றணும்ல. வைசரை போடு. தெரியுது. என்னடா இப்போதான் கேமராவே ஆன் பண்ணுறேன், அப்போ இவ்வளோலாம் இதுதான் மிஸ்டேக் ஆகுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த vlog. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருந்து மேலே ஏற போகிறோம். மம்மி, என்னால் செருப்பு இல்லாமல் ஏற முடியாதுடா. இப்போ வந்து நம்ம வள்ளிமலை முருகன் கோயில் மேலே ஏற போகிறோம். ஸ்டெப்ஸ் இப்படி தான் போகுது. இப்படி தானே ஸ்டெப்ஸு? ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆச்சு, ஒரு குளம் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இங்கேருந்து மேலே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 100 கிலோமீட்டர் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்ட்டு. சென்னையிலேருந்து ஒரு நல்லா இருக்கு கிலோமீட்டர்ப்பா. சூப்பராக அதான் ப்ளசண்ட்டாக இருக்குது. இது வேலூர் போவோம்ல, காட்பாடி. நல்லா ஒரு வார்ம் டெம்பரேச்சர், செம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. முருகன் கோவில் அழகாக உட்பியோட ஒய்ஃபோட இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட கோவிலுக்கு வரணும்னு நினச்சா ஒரு நல்ல ஒரு டிவைனான ஸ்பாட். மேலே ஏறிட்டு இருக்கோம். ஏறி முடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக போயிட்டு உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். நல்லா சூப்பராக செங்குத்தாக போகுது. இங்கே பாருங்க, கொஞ்சமாக ரொம்ப செங்குத்தாக இருக்குடா. ரொம்ப செங்குத்தாக இருக்கு மழை. இவருக்கு இதுவே ரொம்ப செங்குத்தான். ஒன்று வெள்ளியங்கிரிலாம் கூட்டிகிட்டு போனால் என்ன வருது? ஆமாம், இது எக்ஸ்பெக்டே பண்ணல நான். ஆக்சுவலாக வெள்ளியங்கிரி தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அதே நம்மளுக்கு தெரியும். ஆகா ஓகோன் ரீல்ஸில் சொல்கிறாங்களே, அப்போ இப்படி ரீல்ஸில் இல்லை, 2 பேர் தான் சொன்னாங்க வெள்ளிமலை போயிட்டு வாங்க. சரி, ஓகேன்னு கிளம்பி. இல்லை வெள்ளிமலையை சொல்லலை, வெள்ளியங்கிரியை சொல்கிறேன். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷனில் கஷ்டமாக இருக்கும்னு ஒரு பில்டு இருக்கும். ஆனால் இது நம்மளுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்படி தான் மூச்சு வாங்கும். நான் விலாக் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சாமி பார்த்தாச்சு. இங்கே தான் நம்ம வந்து அந்த பக்கமாக மேலே ஏறணும். இப்போ இந்த பக்கமாக ஒரு வழி காட்டுது, இந்த பக்கமாக வந்து நம்ம கீழே போக போகிறோம். இந்த பக்கம் வழி இருக்குது தானே, அப்படியே போகுது தானே, அவ்வளோதான், போக வேண்டியதான். போய் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கீழே போகிறோம். நல்லா இருக்குது லொக்கேஷன், சூப்பராக
செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நோ எக்ஸ்பெக்டேஷன். அது எப்படின்னு தெரில, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலும் அந்த இடம் நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் இன்னும் நல்லா இருக்குது. லைக் போகிறோம், அதுதான் இது சடன் பிளான். சடன். அதுவும் இவன் தான் கூப்பிட்டேன் நைட்டு. நேற்று நைட்டு 11 மணிக்கு கால், 11:30க்கு என்னமோ 11:30க்கு கால் பண்ணி வாஸ். அதுவும் எத்தனை மாதம், கிட்டத்தட்ட எனக்கு வந்து டிசம்பர் மாதம் வண்டி வாங்கும்போது கால் பண்ணான். வண்டி வாங்க போகிறேன்டான்ட்டு சொல்லிட்டு கால் பண்ணான். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நேற்று கால் பண்ணுறான். கால் பண்ணி நிவாஸ் வள்ளிமலை போகிறேன் வரியா கேட்டான். ஒன்றுமே சொல்ல, வரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேருந்து நான் ஆவடி வந்தேன். ஆவடியில் வந்து இவன் ஸ்டே பண்ணியிருக்க ரூமில் என் வண்டியை விட்டுட்டு இவனோட வண்டியில் கிளம்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ முருகன் வந்து நீ என்னை வந்து பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நானும் வந்து பார்த்தாச்சு, கொஞ்சம் அவர்கிட்ட பேசியாச்சு. நல்லா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. லொக்கேஷன் நல்லா இருக்குது. ட்ராவல் டைம் நாங்கள் ஒரு மாதிரி பைபாஸ் எடுக்காமல் ஊருக்குள்ளோடி வந்தோம். அது ஒன்று நல்லா இருந்துச்சு. இன்னொன்று பேசிக்கிட்டே வந்தோம், டைம் போகிறது தெரில. அப்படியே அப்படியே அமைதியாக இருந்தோம்னா அமைதியாக இருக்குது. அப்படியே என்னெல்லாம் விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துலையே உட்காந்து, எதுவுமே யோசிக்காமல் அப்படியே. ஆனால் என்ன பண்ணுறது, மத்தியானம் வேலைக்கு போகணும். அது ஒன்று 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண, இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். 200னா அதான் 120 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஸ்கெடியூல்ஸ் அப்படி இருக்கிறதுனால. ஆனால் கண்டிப்பாக வரலாம் சீரியஸாக. வள்ளிமலையில் அண்டர் ரேட்டட் பிளேஸாக இருக்குது. லைக் எல்லோரும் வந்து திருத்தணிலேருந்து பக்கம் தானடா. திருத்தணிலேருந்து நம்ம ஒரு 1/2 hour வந்திருப்போமா, 45 minutes. 1/2 hour to 45 minutes தான் திருத்தணிலேருந்து. திருத்தணி வரவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஒரு 1/2 hour தான், ஒரே லைன் தான். நீங்கள் திருத்தணிலேருந்து அப்படியே நேரம் ஒரே லைன் தான். திருத்தணி தாண்டுனா வள்ளிமலை வருது போகிற வழியில். வள்ளிமலை தான். ஆமாம், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் கீழே வண்டிக்கிட்ட போயிட்டு வழியில் பிரிட்ஜ் நல்லா ஆறுலாம் இருந்தது. ஆனால் நாங்கள் போகிற டைமில் தண்ணி இல்லை. அது சீசன் டைம்லாம் வந்தால் இன்னும் அந்த வர வழியில் அந்த ட்ராவல் ஜேர்னி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாரி மழை, இப்போ வெயில் டைம் எடுத்தனால மழையிலையும் அந்த அளவுக்கு அந்த சில்னஸ் எதுவும் இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, லைட்டாக இந்த ஆகஸ்ட் தாண்டி செப்டம்பர் அந்த மாதிரி ரெயின் சீசன் ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இன்னும் வரப்போ சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பார்த்தீங்களா டீட்டெயிலாக, சூப்பரில். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வந்துவிட்டோம், சாமியை பார்த்துட்டோம், கிளம்புறோம். ஸோ இப்போ இந்த பக்கமாக அப்படியே கீழே போகிறோம். கீழே போயிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டு நான் vlog-ஐ எண்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். இப்போ வந்து நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி முடிச்சுட்டு வண்டிக்கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஸோ போகிற வழியில் எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி நிறுத்தவே போகிறதில்ல, நேராக வீட்டில் கொண்டு போய் தான் வண்டியை நிறுத்திட்டு கிளம்பி போகிறோம். அவ்வளோதான். போயிட்டு அவங்க வேலையை போய் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இவனும் என்னைக்கு ஃபோன் பண்ணுவான்னு தெரியாது. என்ன அடுத்த ஒரு 3-4 மாதம் கழிச்சுடா. இல்லை சாட்டர்டே இன்னொரு பிளான் இருக்குது, கூப்பிட்ருக்கேன், பார்ப்போம். இவர் வராதான்னு தெரியும். ஓ கம்மிங் நாளான்னைக்கா? நாளான்னைக்கு வந்து வேறு இன்னொரு ட்ரிப் வச்சுருக்காரு. அதில் வந்து கேங்காக தான் வராங்க. டு பேக் ட்ரிப் வந்து நிறைய என்கேஜில் இருக்குது. அவர் நல்லா இப்போ நல்லா வருது சம்பளம். வண்டி வேறு வாங்கிட்டார். அதை பாருங்க அப்படியே எம்டி நிற்கிதா, உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மோக் எஃபெக்ட்லாம் வர போடுது. அப்படியே ஸ்மோக்குலேருந்து வெளியே வராரு, டேடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்டி வேறு வாங்கிட்டார். பைக் வாங்கினதுலேருந்து கையில் பிடிக்கவே முடியறதில்ல. வண்டி வந்து பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் சொய் நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அது வந்து சேனலை ஃபஸ்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் போயிட்டு வந்துட்டுருக்காரு. போயிட்டு பாண்டிச்சேரியில் தான் இருக்குது வீடே இவருக்கு பாண்டிச்சேரி தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க சாட்டர்டே இவர் வந்தாருன்னா அந்த vlogsம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then bye bye, signing off, டாட்டா.